அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், விச் ஸ்டேட் செக்யூர்ட் டாப் பொசிஷன் இன் இந்தியாஸ் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வர்த்தக அமைச்சகத்தின்படி இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியில் எந்த மாநிலம் முதல் இடத்தை பிடித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜவுளி ஏற்றுமதியில முதலிடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னா இந்த வருஷம் தமிழ்நாடு தான் வந்து இதுல டாப் ஸ்டேட்டா இருக்கும். ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which of the following type of battery is widely used in electric vehicles? மின்சார வாகனங்களில் பின்வரும் எந்த வகையான மின்கலம் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது? ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும், ஸ்மார்ட் போன்ஸா இருக்கட்டும், இல்லை லேப்டாப்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே காமன்லி யூஸ்டு பேட்டரி அப்படின்னா அது லித்தியம் அயான் பேட்டரி தான். பிகாஸ் லித்தியம் அயான் பேட்டரினால அதிகமா சார்ஜை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கனால நம்ம லித்தியம் அயான் பேட்டரி அதிகமா யூஸ் பண்றோம். அடுத்தது, which of the following act was enacted to ensure the availability of essential goods to citizens at fair prices and prevent hoarding, black marketing and artificial shortages அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குடிமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் நியாயமான விலையில் கிடைப்பதை உறுதி செய்யவும், பதுக்கல், கள்ளச்சந்தை மற்றும் செயற்கையான தட்டுப்பாடுகளை தடுக்கவும் பின்வரும் சட்டங்களில் எது இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எசென்சியல் கூட்ஸ் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய டைம்ல, கிரைசிஸ் டைம்ல, இப்போ எல்பிஜி கிரைசிஸ் இருக்கு. இந்த எல்பிஜி கிரைசிஸ்னால நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க, சிலிண்டர்கள்லாம் பதுக்கி வைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட். ஸோ இந்த சட்டத்துக்கு கீழே அரசாங்கம் எந்த பொருளை வேணாலும் எசென்சியல் கமாடிட்டி அப்படின்னு சொல்லி அதை இந்த மாதிரி பிளாக் மார்க்கெட்ல விற்கிறது, வேணுக்குன்னே ஒரு டிமாண்டை கிரியேட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து தடுக்க முடியும். சரியா? ஸோ எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955. அடுத்தது, as per the latest guidelines of Election Commission of India, what is the eligibility criteria for senior citizens and persons with disabilities to avail of the home voting facility? அதாவது என்ன என்ன கண்டென்ட் அப்படின்னா, 85 வயதுக்கு மேல இருக்கிறவங்களும் அதே மாதிரி 40% டிஃபரெண்ட்லி ஏபிள்டா இருக்கிறவங்களும் என்ன பண்ணலாம்னா வீட்டில இருந்தே ஓட் பண்ணிக்கலாம். அதுதான் ஹோம் ஓட்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னா, வயசானவங்கன்னா 85 வயசுக்கு மேல இருக்கணும். டிஃபரெண்ட்லி ஏபிள்னா 40% பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வந்து இருக்கணும். லாஸ்டா, வேர்ல்டு வாட்டர் டே எப்போ அப்படின்னா மார்ச் 22, உலக நீர் தினம் மார்ச் 22. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.